ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நேத்திக்கு லாஸ்ட்டாக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, சாப்பாசா ஏன் பாடுறோம், முதல்ல எடுத்த உடனே சாப்பாசா ஏன் பாடுறோம் அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். ஏன் பாடுறோம் அப்படின்னா, ஸ்வரங்கள் 7 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 7 ஸ்வரங்களில் சாவும் பாவும் மட்டும் சேஞ்சஸ் கிடையாது. அதை பிரகிருதி ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் கிடையாது அப்படின்னா என்ன, மாறுதல் கிடையாதுன்னா என்ன அப்படின்னா, எந்த ராகத்தில் பாடினாலும் சாப்பாசா சா பா அப்படி தான் பாடமே தவிர வேறு மாதிரி எப்படியும் பாட மாட்டோம். வேறு மாதிரி எந்த மாதிரியுமே பாட மாட்டோம். இப்போ ரி க ம த நி, அந்த ரி க ம த நிக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் சாவுக்கும் பாவுக்கும் சேஞ்சஸ் கிடையாது. அதாவது ரீ 1 ரீ 2, கா 1 கா 2, நீ 1 நீ 2, மா 1 மா 2, பா சேஞ்சஸ் கிடையாது, தா 1 தா 2. இப்படி இந்த ரீ க ம த நீ அதுக்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கே தவிர இந்த சாவுக்கும் பாவுக்கும் சேஞ்சஸ் கிடையாது. எந்த ராகத்துலேயுமே சாப்பா தான் பாட முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்கன்னா விக்ருதி ஸ்வரங்கள்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் இல்லாததை சாவும் பாவும் பிரகிருதி ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்வரங்கள் 7ன்னு பார்த்தோம். அந்த 7 ஸ்வரங்களை சப்த ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்த ஸ்வரங்களுக்கு நேம்ஸ் இருக்குது, அதாவது பெயர்கள் இருக்குது. என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தா, ச சஜ்ஜம், ரி ரிஷபம், க காந்தாரம், மா மத்தியமம், ப பஞ்சமம், த தெய்வத்தம், நீ நிஷாதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து தமிழில் இதுக்கு இந்த நேம், இந்த ஸ்வரங்களோட நேமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரல், அதாவது சா குரல், ரி உழை, க கைக்கிளை, ம துத்தம், ப இழி, த விளரி, நீ தாரம், இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, ஸ்வரங்கள் வெறும் 7 ஸ்வரங்கள் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன். ரீ 1 ரீ 2, கா 1 கா 2, மா 1 மா 2, பா தனியாக தான் இருக்குது, தா 1 தா 2, நீ 1 நீ 2. அப்படி விக்ருதி பேதங்கள்னால அது 12 ஸ்வரங்களாக சேஞ்சஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மீதி இன்னும் 4 ஸ்வரங்கள் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா விவாதி ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்குமே பேர் இருக்குது. இப்போ சா சொல்கிறச்சா நம்ம என்ன சொன்னோம், சா சஜ்ஜம் சொன்னோம். அந்த மாதிரி 12 ஸ்வரங்களுக்கு நேம் இருக்குது. அந்த 4 இன்னும் 4 எக்ஸ்ட்ரா சொன்னால அந்த விவாதி ஸ்வரங்களுக்கு நேம் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். சா சஜ்ஜம், சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், மந்திர காந்தாரம், சுத்த மத்தியமம், பிரதி மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வத்தம், சதுஸ்ருதி தெய்வத்தம், கைஷிக நிஷாதம், காக்கலி நிஷாதம். விவாதி ஸ்வரங்கள் என்னென்ன அப்படின்னா, சுத்த காந்தாரம், ஷட்ஸ்ருதி ரிஷபம், சுத்த நிஷாதம், ஷட்ஸ்ருதி தெய்வத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை, அதை தான் சொல்லியிருக்காங்க. இதுவரை அடியன் சங்கீதத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தான் சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் போக போக நம்ம லெசன்ஸ் பார்க்குறப்ப ஒவ்வொரு தியரி ஆஃப் மியூசிக்கில் இருக்கிறத என்னென்ன இருக்குது, மியூசிக்கில் தியரி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே நம்ம பாட ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பஞ்சாப கேஷையர்து அந்த புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவரோட புக்கை நீங்கள் வெளியில் வாங்கும் போது கானாமிருத போதினி அப்படின்னு சொல்லி பஞ்சாப கேஷையர்தை வாங்கிக்கலாம். இப்போ கிரி ட்ரேடர்ஸ்து கூட புக்கு அவங்களும் போட்டிருக்காங்க. அந்த புக்கு கூட வாங்கலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் ப்ராப்ளம் இல்லை, வாங்கிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராம் கேசவாய நமக. நாளையிலேருந்து சரளி வரிசைகள் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாரும் புக்கு வச்சுட்டு ரெடியாக இருங்க.